Exercise 2.5, question number 8. T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ இதான் டேர்ம் 1, இதான் டேர்ம் 2, இதான் டேர்ம் 3. ஸோ அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேர்ம் 2ஓட வேல்யூ ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் டேர்ம் 3ஓட வேல்யூ ஃபார்முலாக்குள்ளே மைனஸ் போட்டுக்கிறேன். டேர்ம் 2ஓட வேல்யூ 80 மைனஸ் கே. அப்போ ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மைனஸ்குள்ளே போகும்போது -3 மைனஸ் கே ஈக்குவல் டு 5k + 1 மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போகலாம். 18லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுங்கள். 15 -1k -1k. அப்போ ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். அப்போ -2kங்கிற ஆன்சர் வரும். ஈக்குவல் டு 5k + 1k ஆட் பண்ணுங்கள். 6k. ஓகே, -18 + 1. அப்போ 18லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி 18க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே -2k இருக்குது, இங்கே +6k இருக்குது. அதனால் அந்த -2k வேணால் அந்த பக்கம் எட்டு போயிடுறேன். அப்போ +2k 15 அதே இடத்துல தான் இருக்குது. இந்த -17 ரைட்லேருந்து லெஃப்ட் வரும் என்ன ஆகும்? +17 மாறிடும். ஓகே, இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் தானே, அப்போ ஆட் பண்ணி எழுதிடலாமா? இங்கே 6k + 2k ஆட் பண்ணுங்கள். 8k வரும். இந்த 8க்கும் k இடையில மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 8 ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 32/8 ஈக்குவல் டு k. இப்போ 8th டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 8 4s are 32. அப்போ வேல்யூ ஆஃப் k இஸ் 4. இதுதான் ஆன்சர். ஓகே.